நாம இப்போ சைக்காலஜியில் அடுத்த டாபிக் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் அண்ட் இட்ஸ் டைமென்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹர்லாக் அப்படிங்கிற சைக்காலஜிஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸை 10 ஸ்டேஜஸாக பிரிச்சிருக்காரு. அதாவது ஒரு மனித வாழ்வை 10 படிநிலைகளாக பிரிச்சிருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு 3 ஸ்டேஜஸை நம்ம ப்ரீநேட்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது பிறப்பிற்கு முந்தைய பருவங்கள் அப்படின்னு. அந்த ப்ரீநேட்டல் ஸ்டேஜஸில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மினல் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அது கரு உருவானதிலிருந்து முதல் 2 வாரங்களை குறிக்குது. அடுத்த 2வது நிலை என்னென்னா எம்பிரியானிக் ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. அது கரு உருவானதுலேருந்து 2லிருந்து 8 வாரங்களை குறிக்குது. அடுத்தது ஃபீட்டல் ஸ்டேஜ், 3வது ஸ்டேஜை ஃபீட்டல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். சிசு பருவம். அது குழந்தை உருவானதுல இருந்து 9லிருந்து குழந்தை பிறக்கும் வரையிலான காலம் இருக்கு இல்லையா, அதை குறிக்குது. அடுத்தது போஸ்ட்நேட்டல் ஸ்டேஜஸ்க்கு நம்ம வரோம். போஸ்ட்நேட்டல் ஸ்டேஜஸ்னால் பிறப்பிற்கு பிந்தைய பருவங்கள். அதில் முதல் பருவம், அது மொத்தத்தில் 4வது பருவம் இன்ஃபான்சி, ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சி, அதாவது மழலை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அது குழந்தை பிறந்ததுலேருந்து முதல் 2 வருடங்களை குறிக்குது. அடுத்த ஸ்டேஜ் 5வது ஸ்டேஜ் வந்து சைல்ட்ஹுட் ஸ்டேஜ், குழந்தை பருவம். அந்த குழந்தை பருவத்தை ஃபர்தராக 2ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. குழந்தை பருவங்கிறது மொத்தமாக 2 வருடங்கள்லேருந்து 11 வருடங்கள் வரைக்கும் சொல்கிறாங்க. அதில் ஏர்லி சைல்ட்ஹுட், அதாவது முன் குழந்தை பருவம், அது 2லேருந்து 6 வயது வரைக்கும். அப்புறம் லேட்டர் சைல்ட்ஹுட், பின் குழந்தை பருவம் 7லிருந்து 11 வயது வரையும் சொல்கிறாங்க. இது வந்து 5th ஸ்டேஜ். சரிங்களா? அடுத்ததாக 6th ஸ்டேஜுக்கு வர்றோம். அது ப்ரீ அடலசன்ஸ் ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் ப்ரீ அடலசன்ஸ், அதாவது முன் குமர பருவம் அப்படின்னு சொல்கிறோம். இது 11 வயதுலேருந்து 13 வயது வரை உள்ள குழந்தைகளை குறிக்குது. அடுத்ததாக ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ். இந்த ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ் பார்த்தோன்னா இது 7வது ஸ்டேஜ். இது வந்து குமர பருவம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப முக்கியமான பருவம் கூட. ஏன்னா இதில் தான் எல்லா டெவலப்மெண்ட்டும் பீக்கில் நடக்குது. அண்ட் நம்ம ஃபேஸ் பண்ண போகிற சில்ட்ரனும் இந்த ஸ்டேஜில் உள்ள குழந்தைங்களோட தான் நம்ம டீல் பண்ண போகிறோம். இது ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா 13லிருந்து 18 அல்லது 20 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை குறிக்குது. அடுத்தது 8th ஸ்டேஜ், ஸ்டேஜ் ஆஃப் அடல்ட்ஹுட் அப்படின்னு சொல்கிறோம். முதிர்ச்சி அடைந்த மனிதன். இது 20லிருந்து 40 வயசு வரைக்கும் உள்ளவங்களை குறிக்குது. அடுத்தது மிடில் ஏஜ், நடுத்தர வயதுடையவங்க. இது 40லிருந்து 60 வயசு வரைவங்களை குறிக்குது. அடுத்ததாக ஓல்டு ஏஜ் பீப்புளை சொல்கிறோம். அதாவது முதுமை பருவம் அப்படின்னு சொல்கிறோம். அது அபோவ் 60 வயதுக்கு மேலே உள்ளவங்களை குறிக்குது. லேட்டர் ஆன் சைக்காலஜிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த 10 ஸ்டேஜஸையும் 4 சிம்பிள் ஸ்டேஜஸாக சுருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சி. அது 0லேருந்து 5 வயது வரை உள்ள குழந்தைகளை குறிக்குது, மழலை பருவம். அடுத்ததாக ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட், குழந்தை பருவம். அது 5லிருந்து 12 வயது வரைக்கும் உள்ள குழந்தைகளை குறிக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ். அது 12லிருந்து 20 வயது வரைக்குள்ள நபர்களை குறிக்குது. அடுத்ததாக அடல்ட்ஹுட், அதாவது முதிர்ந்த வயதுடைய ஒரு மனிதன். அது வந்து அபோவ் 20 இயர்ஸ் ஓல்டு எல்லாரையும் குறிக்குது அப்படின்னு 4ஆக கிளாஸிஃபை பண்ணாங்க. அது இன்ஃபான்சி, மழலை பருவம், சைல்ட்ஹுட், குழந்தை பருவம், அடலசன்ஸ், குமர பருவம், தென் அடல்ட்ஹுட். இந்த மாதிரி 4ஆக பிரிக்கிறாங்க. இதில் ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சி, சைல்ட்ஹுட், அடலசன்ஸ் இந்த 3 ஸ்டேஜ்லையும் ஃபிசிக்கல், இன்டெலெக்சுவல், மாரல், எமோஷனல் அண்ட் சோஷியல் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் நம்மளோட சிலபஸில் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்ஃபான்சி அண்ட் சைல்ட்ஹுட், அதாவது மழலை பருவம் மற்றும் குழந்தை பருவத்தில் குழந்தைகளோட வளர்ச்சி எல்லா டைமென்ஷன்ஸ்லையும் எல்லா பரிமாணங்களையும் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்தது ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸில் அவங்களோட வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படிங்கிறத தனியாக பார்க்கலாம். ஏன்னா அந்த குமர பருவம், ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான பருவம். அந்த மனித வாழ்வினுடைய வளர்ச்சியிலே அது ஒரு உச்சகட்ட வளர்ச்சி அடையக்கூடிய பருவம். அங்கே தான் நிறைய க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்கும். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம இப்போ டெட் 2க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு டீச் த சில்ட்ரன் ஆஃப் திஸ் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் உள்ள சில்ட்ரனை தான் நம்ம வந்து சந்திக்க போகிறோம். ஒரு மிடில் ஸ்கூலில் 6 to 8 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹேண்டில் பண்ணுற டீச்சராக நீங்கள் இருக்கலாம். அல்லது ஒரு ஹை ஸ்கூலில் 6 to 10 ஹேண்டில் பண்ணுற டீச்சராக இருக்கலாம். இல்லை ஹையர் செகண்டரியில் 6 to 12 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை நம்ம டெய்லி டீல் பண்ண வேண்டியிருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அடலசன்ட் ஸ்டேஜில் அவங்களோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். அதனால் அதை தனி டாப்பிக்காக படிக்கலாம். இப்போது இன்ஃபான்சிலையும் சைல்ட்ஹுட்லேயும் எப்படி டெவலப்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அட் ஃபர்ஸ்ட் we are going to see about the physical development in infancy. மழலை பருவத்தில் ஒரு குழந்தையோட உடல் சார்ந்த வளர்ச்சி ரொம்ப வேகமாக இருக்கும். இட்ஸ் ஸ்டேஜ் ஆஃப் ரேபிடிட்டின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வேகமாக வளர்ச்சி நடக்கும். ஒரு நியூபார்ன் பேபியோட ஒரு ஆவரேஜ் ஹைட் எவ்வளோ இருக்குன்னா 50 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. ஒரு பிறந்த குழந்தையோட ஹைட்டு தோராயமாக 50 சென்டிமீட்டர் இருக்குது. முதல் ஒரு வருடத்தில் அடிஷ்னலாக 25 சென்டிமீட்டர்ஸ் ஹைட்டை அது கெயின் பண்ணுது. 25 சென்டிமீட்டர் அதிகம் வளருது.
அண்ட் நியூபார்ன் பேபிஸ் ஆவரேஜ் வெயிட், ஒரு பிறந்த குழந்தையோட தோராய வெயிட் சராசரி வெயிட் எவ்வளோனா 2.8 kgs இருக்குது. அண்ட் ஃபஸ்ட்டு 6 monthஸில் இந்த வெயிட் டபுள்ட் ஆகுது, அடுத்த 6 monthஸில் அது ட்ரிபிள்ட் ஆகுது, அதாவது 3 மடங்கு அதிகரிக்குது. குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தையோட தலையை பார்த்தோம்னா அதனுடைய உடலில் 4ல் 1 பகுதி வெயிட் வந்து தலையாக தான் இருக்குது. அப்புறம் வளர்ச்சி அடையும் போது 8ல் 1 பகுதியாக அது மாறுது. குழந்தையோட ஆர்ம்ஸு, கை கால்களோட நீளம், விரல்களோட நீளம்லாம் அதிகரித்து குழந்தையோட தலை வந்து 8ல் 1 பங்கு வெயிட்டை தான் அது கேரி பண்ணுது. பிரெயின் செல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பிரெயினோட செல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபார்ம் ஆகிடுது. பிரெயினோட வெயிட் பார்த்தோம்னா குழந்தை 4 to 6 years ஓல்டு ஆகிறதுக்கு முன்னாடி, 4லேருந்து 6 வயதுக்கு ஆகிறதுக்கு முன்னாடி 80% ஆஃப் பிரெயினோட வெயிட்டை கெயின் பண்ணிடுது. அப்புறம் 8 வயதில் பார்த்தோம் அப்படின்னா அதோட வெயிட் இன்னும் ஒரு 13% அதிகமாகுது. அப்புறம் அடலசன்ட் ஸ்டேஜ் அவங்க ரீச் ஆகும்போது, குமர பருவத்துக்கு வரும்போது பிரெயினோட வெயிட் 100% தன்னோட வெயிட்டை கெயின் பண்ணுது. இன்ஃபன்ஸில் வெளியே உள்ள உறுப்புகளான கை, கால், தலை மட்டும் இல்லைங்க, உள்ளே உள்ள உறுப்புகளான லங்ஸு, டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸ், உள்ளே இருக்கும் இல்லையா நம்மளோட நுரையீரல், கல்லீரல், இந்த மாதிரியான உறுப்புகளும் ரொம்ப வேகமான வளர்ச்சியை சந்திக்குது. அதே மாதிரி சென்சரி ஆர்கன்ஸும் ரொம்ப வேகமாக வளர்ச்சி அடையுது. அதாவது உணர்வு உறுப்புகள் சொல்கிறோம் இல்லையா, கண், காது, தோல், இந்த மாதிரி கேட்கும் திறன், பார்க்கும் திறன், இந்த சென்சரி ஆர்கன்ஸும் வேகமாக வளர்ச்சி அடையுது. இன்ஃபன்ஸில் மழலை பருவத்தில் எவ்வளோ வேகமாக ரேப்பிடாக எல்லா உடல் சார்ந்த வளர்ச்சிகளும் நடக்குதோ அதே அளவுக்கு சைல்டுஹுட்டில் குழந்தை பருவத்தில் மெதுவாக தாங்க வளர்ச்சி நடக்கும். 0லேருந்து 5 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்க எவ்வளோ வேகமாக வளர்கிறாங்களோ 5லேருந்து 12 வயது வரைக்கும் குழந்தையோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா ரொம்ப மெதுவாக ஆனால் யூனிஃபார்மாக கிராஜுவலாக நடக்கும். நம்ம ரொம்ப ரேப்பிட் க்ரோத்தை அங்கே பார்க்க முடியாது. அடுத்ததாக காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அறிவுசார் வளர்ச்சி பற்றி பார்க்கலாம். ஒரு பிறந்த குழந்தைக்கு நாலேஜ் நில் அப்படி தான் சொல்கிறாங்க. எந்த விதமான அறிவுசார் வளர்ச்சியும் இல்லை, அது மெதுவாக தான் நடக்க ஆரம்பிக்குது. அறிவுசார் வளர்ச்சியில் ஹெரிடிட்டியும் ஒரு முக்கிய ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்ஃபன்ஸில் ஒரு குழந்தைக்கு ரீசனிங்கோ, அதாவது காரண காரியங்களை அறிகிறதோ, இல்லை அண்டர்ஸ்டாண்டிங்கோ, புரிந்து கொள்கிறதோ, இல்லை அப்சர்வேஷனோ, பெர்செப்ஷனோ, ஒரு விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுற எபிலிட்டியோ இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பட் இந்த பீரியட் ஆஃப் சைல்ட்ஹுட், குழந்தை பருவத்தில் அறிவுசார் வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்குது. எப்படி மழலை பருவத்தில் உடல் சார்ந்த வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடந்ததோ அதே மாதிரி குழந்தை பருவத்தில் அறிவு சார்ந்த வளர்ச்சி ரொம்ப வேகமாக நடக்குது. இந்த ஸ்டேஜில் குழந்தைங்க எப்போவுமே வாட், வென், ஒய், ஹவு, ஏன், எப்படி, எதுக்கு, இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவங்க இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இவங்களுக்கு ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. காரண காரியங்களை அறிதல், ரீசனிங், அப்புறம் திங்கிங், அப்சர்வேஷன், கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே டெவலப் ஆகுது. இந்த ஸ்டேஜில் கான்செப்ட் ஆஃப் லென்த்து, டைமு, டிஸ்டன்ஸு, இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அடுத்ததாக we are going to see about emotional development in infancy and childhood. மன வெளிச்சி சார்ந்த வளர்ச்சின்னு சொல்லலாம். இந்த ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபான்சி, அதாவது மழலை பருவத்தில் குழந்தைங்களோட எமோஷன்ஸ் ரொம்ப வயலண்ட்டாக இருக்கும் அண்ட் ரொம்ப இன்டென்ஸாக இருக்கும். ரொம்ப பார்த்தோன்னா பயங்கரமாக கத்தி அழுவாங்க. அவங்களோட எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோலே இல்லாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. தே ஹாவ் நோ கண்ட்ரோல் ஓவர் தேர் எமோஷன்ஸ். எந்த இடத்துல நம்ம எமோஷனை கண்ட்ரோல் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும், எதுவுமே தெரியாது. அண்ட் எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது. திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. தே ஆர் நாட் கேப்பபிள் ஆஃப் ஹைடிங் தியர் ஃபீலிங்ஸ். அவங்களோட ஃபீலிங்ஸை அவங்களால ஹைட் பண்ண முடியாது. அவங்களோட எமோஷன்ஸ் எல்லாமே எப்போவுமே ஓவர்ட்டாக தான் இருக்கும். ஓவர்ட்னா விசிபிள் டு அதர்ஸ். எல்லாராலையும் அவங்க என்ன எமோஷனல் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஆனால் குழந்தை பருவத்துக்கு வரும்போது நம்ம சொல்கிறோம் திஸ் இஸ் அ பீரியட் ஆஃப் ஸ்டெபிலிட்டி அண்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட எமோஷன்ஸை மோட்டார் ஆக்டிவிட்டியில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது குறையுதுங்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா, இப்போது இன்ஃபான்சியில் 0 to 5 yearsக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோவம் வருது, அழுக வருதுன்னா தரையில் விழுந்து அழுறது, புரண்டு அழுறது, அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இந்த சைல்ட்ஹுட்டில் குறைய ஆரம்பிச்சிடும். தே லேர்ன் டு ஹைட் தியர் ஃபீலிங்ஸ். அவங்களோட எமோஷன்ஸை மறைக்கிறதுக்கும் தேவையான இடத்துல வெளிப்படுத்துறதுக்கும் பழகிக்கிறாங்க. ஏன்னா வீட்டில் இந்த மாதிரி ஸ்கூலில் இருக்க முடியாது. அந்த மாதிரி அந்த ஸ்டேஜுக்கு ஏற்ற மாதிரி டெவலப்மெண்ட் நடக்குது. அவங்களோட எமோஷன்ஸ்க்கு பின்னாடி ஒரு அப்ராப்ரியேட் ரீசன் இருக்குது. ஏதோ ஒரு காரணத்தோடு தான் அவங்க எமோஷ்னல் ஆகுறாங்க. ஆனால் இன்ஃபான்ஸில் அந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் கிடையாது. அடுத்ததாக நம்ம சோஷியல் டெவலப்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சமூக வளர்ச்சியானது மழலை பருவத்தில் எப்படி இருக்குன்னா, அங்கே ஐ ஃபீலிங் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது த சைல்டு இஸ் வெரி ஈகோசென்ட்ரிக். அந்த மழலை வந்து தனக்கு தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கும். அதை சுற்றி இருக்கிற எல்லாருமே தனக்கு சர்வ் பண்ணுறதுக்காக தான் இருக்கிறாங்க அப்படின்னு பிலீவ் பண்ணோம். 4வது வாரத்தில்
சைல்ட் வாண்ட் டு பி பிக்ட் அப், அதாவது தன்னை யாராவது தூக்கணும் அப்படின்னு குழந்தை நினைக்க ஆரம்பிக்குது. குழந்தை எப்போ தன்னுடைய அம்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணுறதோ அதுலேருந்து தான் அதனுடைய சொசைட்டி ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அப்புறமா ஃபேமிலியில் உள்ள சிப்ளிங்ஸ், ஃபாதர் இந்த மாதிரி அடுத்த சரௌண்டிங்கிட்ட பழக ஆரம்பிக்கும் போது ஐ ஃபீலிங் மாறி வி ஃபீலிங் வருது. அதாவது நான் அப்படிங்கிறது மட்டும் மறைஞ்சு நாம் அப்படிங்கிறது டெவலப் ஆக ஆரம்பிக்குது. 0லேருந்து 2 வயது வரைக்கும் குழந்தை வந்து சாலிட்டரி அதை தான் மெயின்டைன் பண்ணுது. விளையாடும் போது அதாவது தானாக உட்காந்து தனியாக விளையாடுறது தான் விரும்புது. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் குழந்தையானது மற்றவங்களோட சேர்ந்து விளையாடுறதுக்கு விரும்புது. தன்னோட சிப்ளிங் கூடவோ அல்லது தன்னோட ஏஜில் இருக்கிற ஒரு குழந்தைய பார்த்தாவோ அவங்களோட விளையாடணும் அப்படின்னு குழந்தை ஆசைப்பட ஆரம்பிக்குது. ஆஃப்டர் 2 இயர்ஸ்க்கு அப்புறமா தான். அங்கே நோ செக்ஸ் டிஃப்ரென்ஸ், அதாவது ஆண் குழந்தைங்க வந்து ஆண் குழந்தைங்களோட தான் விளையாடணும், பெண் குழந்தைங்களோட விளையாடுவாங்க அப்படி கிடையாது. அந்த மாதிரி செக்ஸ் டிஃப்ரென்சஸ்லாம் அந்த ஏஜில் தெரியறதில்ல. குழந்தை பருவத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்போவுமே ஒரு குரூப்பில் தான் விளையாடுறதுக்கு ஆசைப்படுறாங்க ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில். அதனால நம்ம வந்து இதை வந்து கேங் ஏஜ் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க தனியாக விளையாடலாம் விரும்பல, எப்போவுமே அவங்களோட ஏஜ் குரூப்பில் உள்ள பசங்களோட விளையாடணும்னு தான் நினைக்கிறாங்க ஸ்டேஜ் ஆஃப் சைல்ட்ஹுட்டில். அதுதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் சொசைட்டியாக மாறுது. அவங்களோட டாய்ஸு, கிரிக்கெட் பேட்ஸு, வாட் எவர் இட் இஸ் அவங்களோட குரூப் பீப்புளோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க. அண்ட் அவங்க குரூப்புக்கு அவங்க ரொம்ப லாயலாக இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, டீச்சர்ஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்குள்ள அந்த ப்ளே குரூப் இருக்கு இல்லையா, அதுக்கு ரொம்ப லாயலாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்ததாக மாரல் ஸ்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். ஒரு குழந்தையோட மாரலிட்டி வந்து ஒரு 4 ஸ்டேஜஸில் டெவலப் ஆகுது. ஃபஸ்ட்டு ப்ருடென்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஸ்டேஜ் ஆஃப் இன்ஃபன்ஸில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான டெவலப்மெண்ட் தான் நடக்குது. அதாவது மாரல் டெவலப்மெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் பெயின் அண்ட் ப்ளஷர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அதுக்கு கிடைக்கிற ஒரு பரிசை பொறுத்தோ, ஒரு ப்ளஷரை பொறுத்தோ, பெயினை பொறுத்தோ தான் அங்கே மாரல் டெவலப்மெண்ட் நடக்குது. எக்ஸாம்பிள், நம்ம குழந்தையா இருக்காங்க, இன்ஃபண்ட்டாக இருக்காங்க, ஏதாவது தப்பு பண்ணும்போது நம்ம அடித்தோன்னா அதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சாக்லேட் கொடுத்து நம்ம ரிவார்ட் பண்ணோன்னா ஓகே இது பண்ணணும், திருப்பி பண்ணணும், அப்படின்னா அம்மா சாக்லேட் தருவாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லையா. ஸோ இதை தான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ப்ருடென்ஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்த ஸ்டேஜை நம்ம அத்தாரிட்டேரியன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஒரு அத்தாரிட்டி, அம்மா அப்பாவோ பேரண்ட்டோ இல்லை டீச்சரோ இதை பண்ணுங்கள் இதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுதான் மாரல் வேல்யூ அப்படின்னு குழந்தை நம்புது. ஸோ சைல்ட்ஹுட்டில் இந்த மாதிரி மாரல் வேல்யூஸ் தான் அது கற்றுக்குது. அம்மா அப்பா இதை பண்ணுறாங்க, அப்போ இதை பண்ணால் சரி, இல்லை டீச்சர் வந்து இதை பண்ண சொல்கிறாங்க, ஸோ இதுதான் சரி அப்படின்னு மாரல் வேல்யூஸை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அடுத்த ஸ்டேஜில் அவங்க சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறாங்க, மேபி ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸில். அப்போ என்னன்னா அந்த சொசைட்டி எதை அப்ரூவ் பண்ணுதோ அதுதான் சரி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஃபைனலாக ஒரு குழந்தை நல்லாவே மாரல் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னா என்னென்னா அதை பர்சனல் ஸ்டேஜ்னு சொல்கிறோம், 4th ஸ்டேஜ். அது என்னென்னா இந்த சொசைட்டியோ ஃபேமிலியோ டீச்சர்ஸோ ஹூஎவர் இட் இஸ் என்ன சொன்னாலும் அது சில எத்திக்கல் வேல்யூஸை லேர்ன் பண்ணிக்குது. இதுதான் சரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா ஒருவேளை அந்த சொசைட்டி ஃபுல்லுமே தப்பாக இருந்தால் கூட இல்லை நம்ம இப்படி இருக்கக்கூடாது, நம்ம சரியானது தான் செய்யணும் அப்படின்னு சரியாக தேர்ந்தெடுக்க முடிச்சிச்சுன்னா அங்கே கம்ப்ளீட்டாக மாரல் டெவலப்மெண்ட் நடந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்ஹுட்டில் ஃபிசிக்கல், காக்னிட்டிவ், எமோஷனல், சோஷியல் அண்ட் மாரல் டெவலப்மெண்ட் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அடுத்ததாக ஸ்டேஜ் ஆஃப் அடலசன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம்.